எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப வருஷம் கழித்து வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது கொஞ்சம் எல்லாம் வேலை. ரெண்டாவது ஃபோன் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. வீடியோ எடுத்தாலும் அது வந்து எடிட் பண்ண முடியறதில்ல. அதங்காட்டிக்கு அதை அப்படியே விட்டேன். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு காலையில் உழவு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம போய் காட்டப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை பெஞ்சு ஏதோ இந்த சைட்டு அங்கே இருக்கிற சைட் தண்ணிகளாக வந்து இந்த கொட்டை கொஞ்சம் நம்பி கடை போயிடுச்சுங்க. ஆனால் அது இப்போவே ஒரு 2 அடி பக்கமாக இறங்கிடுச்சு. நம்ம சைட்டு போய் பாட்டு வரலான்ட்டு போனோம்னா காட்ட இடையில பாலம் கட்டுறன்ட்டு இது பண்ணி வச்சிட்டாங்க. பைக் அந்த சைட்டில் விட்டு இந்த வாழைக்காட்டு தான் போய் பாட்டு வரணும். இங்கேயும் ஒரு பாலம் கட்டுறாங்க. மொத்தம் 2 பாலம் கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சோ நீ போய் வண்டியை வந்து ஊரை சுற்றி கொண்டு வருவோன்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஃபீல்டு. இது வந்து பழைய வாழை முன்னாடி கிடக்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வாழையில் இருக்கிற கையிலெல்லாம் அந்த அண்ணன் அறுத்து விட்டாப்படி. இதுக்கெல்லாம் ஒன்றி அறுக்கோன்னு ஆளுக்கு வராதங்காட்டிக்கு அந்த அண்ணனே எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாப்படி. சரி, நம்ம நல்லா உழவு கத்தி வச்சுக்கிறோம். அந்த அண்ணன் பெட்டு போட சொல்லிட்டாரு. அதங்காட்டிக்கு பெட்டு கத்தி ஒன்று மாற்றணுங்க. இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கிறது ரெண்டு ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உழவுக்கு ஓட்டுவோம். நீங்கள் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் மாற்றணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று தான் கழட்டிட்டோம். இந்த கத்தியில் தான் தூக்கி நீ அந்த இதில் மாட்டணும். இதுக்கு வந்து ஓரளவுக்கு தேஞ்சு கத்தி இருந்தால் போகுது. அப்போ தான் மண் தூக்கி வீசு. இல்லாட்டி இங்கே புது கத்தி போட்டோம்னா அந்த முன்னாடி வந்து மண் போட்டு அமுத்தி போடு. அவ்வளோதான், கத்தியெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த கடைசி இந்த கடைசி பார்த்திங்கன்னா ஒன்றும் மாட்ட மாட்டேன். ஏன்னா அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா லோடு ஆகிக்கி. அப்புறம் ரெண்டாவது கல்லுக்குள்ளெல்லாம் ஓட்டும்போது அந்த ஏமாந்து சாப்பிட்டு ஈஸியாக கட் பண்ணி விட்டுரு லோடு ஆச்சுன்னா. நீ அடுத்து டீசல் செக் பண்ணிவிட்டு வேறு போகணும். எனக்கு தெரிஞ்ச டீசல் ரொம்ப இதாக இருக்குங்க. கருகும்னு தெரியுதுவாங்க. டீசலே இல்லை. எப்பவுமே ஓரளவுக்கு வச்சுருப்பேன். எல்லாம் இந்த கொஞ்ச நாள் வண்டி ஓட்டமே இல்லைங்க சரியாக, மழை இல்லாமல். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சு அதுக்கு தெல்லாம் கூப்பிட்டு ஓட்டுறாங்க. அடித்த வெயிலுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம உழவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிடுவோம். ஆயிலெல்லாம் கரெக்டாக விட்டுறோன்னு. அப்போ தான் கிளச்சு, கீர் பாக்ஸுக்கு கீரில் வந்து அந்த இது பால்ஸுக்கு பார்த்தீங்களா, கீரை ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வரன்னு ஓட்டுறதுக்கு இது இருக்குது, தேய்மானம் மிச்சம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா வண்டியிலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம டைரெக்டாக ஃபீல்டுக்கு போக வேண்டியதான். வண்டி நல்லா குதிரையாட்டம் இருக்குங்க போகிறதுக்கு. அந்த வழியில் வர முடியல, ஊருக்குள்ளே வர முடியல. அந்த பாலம் ஏற்கனவே இது பண்ணி வச்சுருந்தாங்களே. நம்ம போய் ஊர் சுற்றி வரோன்ட்டு ஒன்னொரு ஊர் வழியே வந்து மெயின் ரோடு வந்து வந்தாச்சுங்க. மெயின் ரோட்டில் வரோம். நீ போய் டீசல் அடிக்கணும். டீசல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 மட்டும் அளவாக பிடிச்சிட்டேன். ஏன்னா மீறி போனால் அது ஒரு 3-4 மணி நேரம் தான் ஓடு. இதுதான் நம்ம ஊருக்குள்ளே வழி. ஊர் சுற்றி மறுக்க ஊர் வாசல் வழியே இப்போ போகிறோம். நம்ம ஃபீல்டுக்கு இப்போ வந்தாச்சுங்க. அந்த அண்ணன் ஓரளவுக்கு ரெடின்னு வச்சிட்டாரு. அப்போலையே ஓஸ் இருந்தது இந்த காட்டில். இப்போல்லாம் ஓஸெல்லாம் அந்த அண்ணன் எடுத்து போட்டார். நம்ம போய் சாப்பிட்டு வண்டி எடுத்து வரக்குள்ளே அவ்வளோதான், பெட்டு போடுறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க. அந்த அண்ணன் நல்லா கின்னுன்னே போட சொல்லிட்டாரு. எதனால் அந்த அண்ணன் உழவு ஓட்டாமல் பெட்டு போட சொன்னார்னா, மெயின் ரீசன் காற்று வந்து அந்த மழை பெய்யும் போது அடிச்சுதுங்க. அந்த மழை பெய்யும் போது அடித்த காற்றுல பார்த்திங்கன்னா இந்த வாழைகள் அப்படியே சாஞ்சிடுச்சு. அந்த அண்ணமே ஒரு கீழே சாஞ்ச வாழைகளெல்லாம் நிறுத்தி மண் போட்டு அணைச்சிட்டு இருந்தார். அதங்காட்டிக்கு அந்த அண்ணாவோடையே சின்ன டேட்ரி வண்டி இருக்குது, பவர் வீடரு. உழவு ஓட்டுற மாதிரி இருந்தால் அந்த அண்ணாவே ஓட்டியிருப்பார். மண்ணை நிற்கணும் தம்பி, நம்மளது அந்தளவுக்கு வராது, அதங்காட்டிக்கு நீ வந்து ஓட்டி விடு தம்பி அப்படின்னாருன்ட்டு தான் போய் ஓட்டுறதுக்கு போயிட்டுங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே நான் எதிர்பார்க்குறேன். பெட்டை போட்டால் இந்த மாதிரி கோல் மாதிரி உழுகணும்னு. ஆனால் என்னதான் உழவு ஓட்டி போட்டாலும் சரி, உழவு ஓட்டாமல் அப்படியே பெட் அடித்தாலுமே அந்த அமையிற ஃபீல்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நீட்டாக அமையுதுங்க. எல்லா ஃபீல்டுக்குமே பார்த்திங்கன்னா என்னதான் உழவு ஓட்டினாலுமே புழுதி ஆயிடுச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரே மட்டமாக உழுகிறதில்ல. குழியும் குண்டும் குழியுமாக இருக்குது.
இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் உப்புகள்லாம் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யூரியா டிஏபி பேக்டாமஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதையும் அப்படியே போட்டு மூடி விட்டோம்னா சருகையும் மறுத்து அப்படியே போட்டு விட்டார். சருகு மூடி விட்டுருச்சுன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு சத்து வாழைக்கு ஒரு சத்தான மாதிரி ஆகிக்குங்க. ஆனால் நீட்டாக மூடிடுச்சு. உழவு ஓட்டினா கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. உழவு ஓட்டி போட்டாங்க கூட அப்படியே தூக்கி சிந்து புல்லும் கம்மியாக இருந்ததுங்களா, அழகாக விழுந்துருச்சு. கரெக்டான பதமாக போச்சு. நானும் கூட ஈரம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்ட்டு இருந்தேன். பழம் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஈரத்தோடு ஓட்டும் போது இந்த மாதிரி அடியில் மண் ஓட்டிக்குங்க. அது இங்கேயும் கூட பரவாயில்ல. ஒவ்வொரு ஏரியாவில் அந்த களிமண்ணாக இருந்துச்சுன்னா அது ஒரு சுற்றுக்கு போயிட்டு வரக்கே பயங்கரமாக ஓட்டு டீசல் ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரிலாம் ஓட்டினேன். இதையெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த வண்டி ரிவர்ஸ் ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும். அப்புறம் காட்டுக்குள்ளே கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஓட்டையில் கொஞ்சம் சிரமந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டில் பூரா ஜேசி போட்டு மகிழ்ச்சி கல்லுகளாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அது வந்து இந்த காலத்துலலாம் கல்லெல்லாம் பொறுக்கிற ஐடியா யாருக்குமே இல்லை. பொறுக்கிறதுக்கு கூலி கொடுத்தாலுமே அதாவது டேரெக்டாக வெள்ளம் பண்ணாலே ஒன்றும் மிச்சமாகறதில்ல. கல்லெல்லாம் பொறுக்கி கூலி கொடுத்தா மிச்சமாகுதுன்ட்டு அதிகமாக ஒவ்வொருத்தருக்கு பண்ணுறதில்ல. ஏதோ வயசானவங்க கட்டாயத்தில் ஒவ்வொருத்தங்க அவங்களே பொறுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ வீட்டில் சொல்லி எப்படியோ வயசானவங்க வந்து கல் சுத்தம் பண்ணணுன்ட்டு பொறுக்குவாங்க. அதிகபட்சம் இன்றைக்கி யாரும் பொறுக்கிறதே இல்லை கல். நம்மளுக்கு சாப்பிட்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமாச்சுன்னு நினைக்கிறேன். 3 வருஷமாக போகுது. ஒரு 5 சாப்பிட்டாவது மாற்றிருப்பேங்க எப்படியும். ஏன்னா நம்ம போகிற எல்லா ஃபீல்டும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இந்த கிட்டத்தட்ட இந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே தான் எல்லோரும் போகிற ஜேசி போட்டு மகிக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரி, அதாவது எடுத்துல ஓட்டினாங்க. நார்மலான டிராக்ட்ரி வந்துச்சுன்னு டிராக்ட்ரியில் ஓட்டினாங்க. அப்புறம் ஐஹெச்பி டிராக்ட்ரிக்கு போனாங்க. அதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்றைக்கி ஜேசி போட்டே குழி தோண்டி உழவு ஓட்டின மாதிரி மகிழ்ச்சி விட்றாங்க. இது வந்து அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரில. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் போய் உங்களுக்கு வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம காட்டை வந்து கரெக்டாக பக்குவப்படுத்தி வச்சா போகுது. என்னென்னா போட்ட காட்டிலேயே போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாலும் வாழை போட்டாலும் வம்புதான். அதுக்குன்னு ஒரு டைம் விடணும். ஒரு 2-3 மாதம் விட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பச்சையான வாழையோட அழுகுன் தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வெள்ளாமை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லாட்டி வேறு வெள்ளாமையோ இல்லாட்டி சத்துள்ள தாவரங்களையோ பிடிக்கிறதுக்காக கம்பு அது மாதிரி விதைச்சி விட்ருவோன்னு. இந்த மாதிரி ரிவர்ஸ் வரும்போது கால் பார்த்துக்குங்க. பின்னாடி நம்ம முன்னாடி பாட்டு பின்னாடி ஏதோ ஒன்று இருந்தால் கூட தெரியாது. அதாவது எதோன்னா கல்லுகளோ போஸ்ட்டு கரண்ட் கம்பங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு காட்டுக்குள்ளே. ஏமாந்து தடுக்கி விட்டால் விழுந்தோம்னா அவ்வளோதான். பின்னாடி அப்படியே ரொட்டாவிட்டு மேலே ஏறிடு ஆள் அடுத்த நிமிஷம் இருக்காது. அந்த நிலமை தான். அதங்காட்டிக்கு அவசரம் மட்டும் படக்கூடாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதாவது உழவு ஓட்டினாலும் சரி, வெட்டடித்தாலும் சரி, தென்னை மரத்துக்கு ரவுண்டு அடித்தாலும் சரி, பொழுதே ஆனாலும் சரி, ஓட்ட முடிஞ்சால் ஓட்டணும், ஓட்ட முடியாட்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். ரிஸ்கெல்லாம் இதில் எடுத்துக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக. அவ்வளோதான், காடு ஓட்டியாச்சு. பழைய வாழையில் இந்த பெல்ட்டுக்கெல்லாம் சுற்றி வைக்கிறதோ நீங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணி விடணுங்க. பெரிய வேலை இந்த ஒரு வாழை நார் சுற்றிச்சுன்னா. காடு எப்படிங்க கண்ணாடி மாதிரி இருக்குதா, கோடு ஓட்ட மாதிரி. எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த மாதிரி தான் எல்லா ஃபீல்டுக்கும் எதிர்பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஃபீல்டு நடக்கு. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க காடு. வாழை பார்த்தீங்கன்னா இந்த காற்றடிச்சு அந்த சோகெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த அண்ணா அறுத்து போட்டார். அப்புறம் வாழையில் ஒவ்வொரு டாட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லிங்கிற மாதிரி காமாரிக்கல் விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நானும் கூட நமக்கே புதுசாக இருந்துச்சுன்னு பார்த்தா கேட்டதுக்கு காமாரிக்கல் விழுந்ததுனால அந்த புள்ளி ஆயிடுச்சு அப்படின்னாரு. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. போயிட்டு அடுத்த உழவுக்கு பார்க்கலாம். பாய். அடுத்த விழாக்கு பார்க்கலாம்.